விதையிட்டால் அது முளைக்கிறதா இல்லையா என்று இராமல் நீரும் உரமும் இட வேண்டும். முளைக்கவில்லை என்றால் அது நம் கையில் இல்லை. பலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் விவசாயிகள் முயன்று கொண்டே இருக்கிறார்களே. அதனால் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை. நாம் எங்காவது செல்ல வேண்டும் என்றால் அப்படியே எழுந்து நடக்கத் தொடங்கி விடுவோமா என்ன? முதலில் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்போம் அல்லவா? அதுபோலவே குழந்தை பருவத்திலிருந்தே என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இலக்கு தெளிவாக இருந்தால் சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம். சரியான பாதையில் தொடர்ந்து நடந்தால் நம் இலக்கை விரைவாக அடையலாம். உதாரணத்திற்கு, ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல விரும்புகிறார். அவர் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருந்தால் எப்போது டெல்லியை சென்றடைவார்? எப்படி அடைவார்? அவருக்கு மற்றவர்கள் யாரும் உதவக்கூட முடியாது. ஏனெனில் அவர் எங்கு செல்கிறார் என்பது அவருக்கே தெரியாது. ஆகையால் முதலில் உங்கள் இலக்கை தெளிவாக நிச்சயித்துக் கொள்ளுங்கள். நாம் பேரின்பத்தை விரும்புகிறோமா அல்லது சிற்றின்பத்தை விரும்புகிறோமா? ஆன்மீகம் காட்டும் பேரின்பத்திற்கான பாதை கொஞ்சம் நீண்டதும் கடினமானதும் ஆகலாம். ஆனால் அதன் இறுதி பலன் இனிமையானது. நிதானமே பிரதானம். உலகியல் வாழ்வின் சிற்றின்பத்தை நோக்கிய பாதை குறுக்கு வழியாக இருக்கலாம். ஆனால் அதன் முடிவு என்ன? அது பின்னால் தான் தெரியும். பாலை கொட்டிய பின் பரிதவிப்பதில் பயனில்லை. வாழ்க்கையை வீணடித்த பின் வருந்துவதில் பயனில்லை. இப்போதெல்லாம் புத்தாண்டில் புதிய தீர்மானம் எடுப்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. ஆனால் அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள் என்பது கேள்விக்குரியதே. ஏனெனில் தீர்மானம் எடுப்பதற்கான சரியான நேரம் இரவு அல்ல. முக்கியமான முடிவை எடுப்பதற்கான சிறந்த நேரம் காலை பொழுதுதான் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் இரவில் நமது மனமும் புத்தியும் சோர்வடைந்து களைப்பாக இருக்கும். ஆனால் காலை நேரத்தில் அமைதியாகவும் தெளிவாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். அந்த நேரத்தில் எடுக்கும் எந்த தீர்மானமும் நம்மை திருஷ்ணா என்னும் பேராசையை நோக்கி அல்ல, கிருஷ்ணா என்னும் தெய்வீகத்தை நோக்கி கொண்டு செல்லும். இப்போது தீர்மானியுங்கள், உங்களுக்கு எது வேண்டும்?
கிருஷ்ணாவா அல்லது திருஷ்ணாவா? அமிர்த கங்கையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு வடிவாகவும் ஆன்ம വടിവാகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ലോകത്ത് ജീവിക്കാം, പക്ഷെ ലോകത്തിലെ പ്രശ്നങ്ങൾ മനസ്സിലേക്ക് കയറാൻ അനുവദിക്കാൻ. കയറി വന്നാലും അത് നമ്മൾ എടുത്ത് വിട്ടു കൊടുത്തിട്ട് നമ്മളാ കഴിയുന്ന പ്രയത്നിക്കുക. உலகில் வாழ்ந்தாலும் உலக பிரச்சனைகளை நம் மனதில் நுழையவிடக்கூடாது. அப்படி நுழைந்தாலும் நாம் தினந்தோறும் வீட்டை கூட்டுவது போலவும் கார்பெட்டில் இருக்கும் அழுக்குகளை சுத்தம் செய்வது போலவும் சத்சங்கங்கள் கேட்டு மனதை தூய்மைப்படுத்துவது அவசியம். மனம் எண்ணமற்றிருப்பது, அதுவே தியானம் என்பதும் உள்முகமாக ஆவதும். ஒரு விதையிட்டால் அது முளைக்கிறதா இல்லையா என்று இராமல் நீரும் உரமும் இட வேண்டும். முளைக்கவில்லை என்றால் அது நம் கையில் இல்லை. பலன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் விவசாயிகள் முயன்று கொண்டே இருக்கிறார்களே. அதனால் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை. எனவேதான் கடந்த காலத்தை கேன்சலான செக் என்கிறோம். பிணத்தை கட்டிக்கொண்டு அழுவதால் அதற்கு உயிர் வராது. திரும்பி வராத ஒன்றை நினைத்து வருந்தி பயனில்லை. எனவே நேரத்தை விரயமாக்காதீர்கள் என்றுதான் அம்மா சொல்வது. உண்மையில் மனம்தான் துக்கத்திற்கு காரணம். ஆசைகள் நிறைவேறினாலும் இல்லாவிட்டாலும் பலன் துக்கம்தான். ஒரு ஆசை நிறைவேறினால் மீண்டும் அடுத்த ஆசை வருகிறது. அது ஒன்றோடு திருப்தி அடைவதில்லை. அடுத்த ஆசை நிறைவேறாவிட்டால் மீண்டும் துக்கம்தான் வந்து சேருகிறது. அதனால் ஆசைகளின் இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துக்கத்திற்கு காரணம் உலகப் பொருட்கள் அல்ல. ஒரு தாயும் மகனும் அம்மாவிடம் வருவார்கள். அத்தாய்க்கு தன் மகனை பற்றி சில ஆசைகள் இருந்தன. மகன் ஜாஸ்மின் என்ற பெயருள்ள பெண்ணை காதலித்தான். ஜாஸ்மின் என்றால் மல்லிகை. அந்த அம்மாவுக்கு அவளை பிடிக்காது. அதனால் அவருக்கு மல்லிகை என்கிற பெயரை கேட்பதே வெறுப்பாகிவிட்டது. யாராவது அப்பூவின் பெயரை சொன்னாலே அதை சொல்பவர் மீது அவருக்கு கோபம் வரும். அப்பூவை காணக்கூட இஷ்டமில்லை. தமிழ்நாட்டிற்கு அம்மாவுடன் வருவாள். அங்கே பெண்கள் தலையில் மல்லிகை பூவை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொள்வாள் அவள். என் மகன் இவளையல்லவா காதலிக்கிறான் என்கிற கோபம். இதெல்லாம் அவரே சொன்னதுதான். எங்கேயாவது நிற்கும்போது அப்பூவின் மனம் வந்தால் அவர் அந்த இடத்திலேயே நிற்க மாட்டார், ஓடி விடுவார். அந்த அம்மா நினைக்க வேண்டும், பெண்ணுக்குத்தானே அந்த பெயர் என்று. மகன் செய்த தவறது. அவன் அவளை விரும்பிவிட்டான். அவனை அவளிடமிருந்து விலக்க வேண்டும். அவனுக்கோ அவளை மணந்து கொள்ள ஆசை. தாய்க்கு விருப்பமில்லை. அந்த பெண் மீது இவளுக்கு இருக்கும் வெறுப்பை அந்த பூவின் மீது காட்டுகிறாள். அவள் ஒரு பெண், இது ஒரு பூ. அந்த பூவென்ன செய்தது? எல்லோருக்கும் நறுமணம் தருவதை தவிர அது வேற என்ன செய்தது? இப்படித்தான் நம் மனதும் இயங்குகிறது. பிரச்சனைகளின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் மீது பழி சுமத்துகிறோம். எல்லாமே மனம் என்னும் மந்திரவாதி உருவாக்கும் வெறும் மாயாஜாலங்கள் அல்லவா? மனதிற்கு நிஜத்தை உணர்த்துவதும் உணர்த்தாதிருப்பதும் நாமே. மனதே அலையாமல் பேசாமல் அடங்கி இரு என்று சொல்லி மனதை அமைதிப்படுத்த நாம் முயல வேண்டும். மனதிடம் நாம் கூற வேண்டும், அது சரியல்ல, இதுதான் சரி என்றெல்லாம். நாம் அப்படி செய்வதில்லை. அதற்காக நாம் ஆன்மீக சாஸ்திரங்களை அறிய வேண்டும். தியானம் ஜபம் செய்ய வேண்டும். தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் தராமல் இருந்தால் பிறகு அந்த சலனமற்ற மனதில் இறைவன் வெளிப்படுவதை உணரலாம். நமக்கு ஒருவரிடம் கோபம் வந்தால் நன்கு உறங்கி காலையில் எழும்போது தெளிந்த மனதை பெறுவோம். அப்போது நாம் சிந்தித்தால், இப்பொழுது புரிந்ததா, அப்போதே நாம் கோபித்திருந்தால் பிரச்சனையாயிருக்கும் என்ற உணர்வு தோன்றி சிந்திக்க ஆரம்பிப்போம். மனம் சாந்தமாகும் போதுதான் அந்த தெளிந்த மனதில் இறைவன் வெளிப்படுவதை உணர்வோம். ஆனால் மனம் அமைதியற்று சட்டென சலனமடைகிறது. உறங்கி எழுந்த பின் மனம் தெளிவதை பலர் அம்மாவிடம் கூறியதுண்டு. அப்போதே கோபித்திருந்தால் பிரச்சனையாயிருக்கும். பிறகுதான் புரிந்தது, காலையில் எழுந்து அதை பற்றி சிந்தித்த போதுதான் பிரச்சனைக்கு காரணம் நான் தான், இல்லை நாங்கள்தான், இல்லை எங்கள் பிள்ளைகள்தான், அவரல்ல என கூறுவர். பொறுமை வேண்டும். ஒரு பூமொட்டை விரிக்க முயன்றால் அதன் அழகையும் மனத்தையும் அறிய முடியாது. இயற்கையாய் மலர்ந்தாலே அறியலாம். வேண்டியது பொறுமை மட்டுமே.
பிரம்மஸ்தான கோவில்கள் அவை மற்ற கோவில்களிலிருந்து சற்றே மாறுபட்டவை. அவை தெய்வீக அன்னையான நம் அம்மாவின் வழிகாட்டுதலின்படி கட்டப்பட்டவை. பொதுவாக கோவில்களில் நாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் சிலையை காண்போம். ஆனால் இங்கே ஒரே கல்லில் 4 திசைகளை நோக்கி 4 முகங்களை செதுக்க வேண்டும் என்று அம்மா அறிவுறுத்தினார். அந்த தெய்வங்கள் சிவன், தேவி, விநாயகர் மற்றும் நாகம். நாகம் குண்டலினி சக்தியையும்
ராகு எனப்படும் ஜோதிட கிரகத்தையும் முருகப்பெருமானையும் குறிக்கிறது. இந்த விக்கிரகம் இந்து மதம் பறைசாற்றும் பிரம்மத்தின் மறுக்க முடியாத பிரதிநிதித்துவம். பல தெய்வங்களாக வெளிப்படும் அத்வைத்த தத்துவத்தின் அற்புதமான வெளிப்பாடு. அம்மா இத்தகைய ஒரு பிரம்மஸ்தான கோவிலை மார்ச் 3, 1995 அன்று தென்மேற்கு டெல்லியின் வசந்த் குஞ்சில் பிரதிஷ்டை செய்தார். புனித தலங்கள், மகான்கள் மற்றும் முனிவர்களது திவ்ய திருவடிகளின் ஸ்பரிசத்தால் மேலும் பவித்திரமாவதுடன் அதிக சக்தியும் பெறுகின்றன. டெல்லி பக்தர்கள் தங்களின் அன்பு தெய்வமான அம்மாவை தரிசிக்க அதிகாலை முதலே அங்கு வந்து சேர்ந்தனர். யோகடா சத்சங் சொசைட்டியின் சந்நியாசிகள் அம்மாவை மேடையில் வரவேற்றனர். மற்ற முக்கிய பிரமுகர்களும் மாநில விருந்தினர்களும் கூட அம்மாவை மாலையிட்டு வரவேற்றனர். अम्मे अम्मे अमृतमयी जन्मे जन्मे वरमाय वरु अम्मे अम्मे अमृतमयी जन्मे जन्मे वरमाय वरु. அம்மா தன்னிடம் வரும் எல்லோரையும் தமது அன்பான அரவணைப்பால் ஆட்கொண்டார். அவர்களுக்குள் ஆன்மீகத்தின் விதைகளை விதைத்தார். ஒருவரின் தோளை தடவி அவரது கண்ணீரை துடைக்க சிறிதெனும் பலமும் சக்தியும் இருக்கும் வரை நான் தொடர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று அம்மா கூறுகிறார். மக்களை அன்புடன் அணைத்து ஆறுதல் அளிப்பதும் அவர்களின் கண்ணீரை துடைப்பதும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையிலும் தொடரட்டும். இதுவே அம்மாவின் ஆசை. स्वनं प्रणवं प्रियं करुणं क्रियं वरदं श्रियं ज्वलितं श्रियं अमृतं स्निदं शिवमयं ललितं
स्वरं मधुरं स्वनं प्रणवं प्रियं करुणं क्रियं वरदं श्रियं ज्वलितं ஹஸ்ரத் நிசாமுத்தீன் ஒலியாவின் தர்காவிலிருந்து வந்த இஸ்லாமிய பக்தி கானம் பாடும் கவாலி குழுவினர் அம்மாவின் திருச்சந்நிதியில் பரவசத்தோடு பாடினர். கேட்பவரை கட்டி போடும் அந்த இசை அம்மாவின் தரிசனத்திற்கு ஆனந்தமயமான ஒரு பின்னணியாக அமைந்தது. அம்மாவை பற்றிய அந்த நிமிடக் கவிகளும் அதற்கேற்ற அழகான தாளமும் அங்கே இருந்த அனைவரையும் பற்றி இழுத்து பேரானந்தத்தில் மூழ்கச் செய்தன. அம்மா அரங்கத்தை விட்டு யாத்திரையின் அடுத்த இடத்திற்கு புறப்பட்டபோது அவர் செல்லும் பாதையில் பக்தர்கள் திரண்டு நின்றனர். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அம்மாவிடமிருந்து மீண்டும் ஒரு பார்வை, மெலிதான ஒரு புன்னகை, மறக்க முடியாத ஒரு ஸ்பரிசம். அம்மா தங்களிடம் விட்டுச் செல்லும் அமிர்த நினைவுகளுக்காக அனைவரும் நன்றி உள்ளவர்களாக இருந்தனர். இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் இன்னொரு நினைவை பெற்றுக்கொள்ள முயன்றனர். அடுத்த பகுதியில் அம்மா கோபியர்களின் பிரேம பூமியான பிருந்தாவனத்தில் இருப்பார்.